Assalamualaikum. Welcome to Ramanathapuram Samayal. அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி ஓட்டு மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் ராமநாதபுரம் கீழக்கரையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. தெரிஞ்சவங்க திருநெல்வேலியிலையும் கூட ஃபேமஸ்னு சொன்னாங்க. உங்கள் ஊர்லேயும் ஃபேமஸ் அப்படின்னா எந்த ஊருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பம் செய்கிறதுக்கு பச்சரிசி மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே போல் ப்ரிப்பேர் பண்ண மாவு தான் இது. பச்சரிசியை ஊற வச்சு ஈரம் இல்லாமல் உலர்த்தின பிறகு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்தது. நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா வீட்லேயே பச்சரிசி ஊற வச்சு உலர்த்தி எடுத்த பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை பவுடர் பண்ணி வறுக்கலாம். இப்போ நான் இடியாப்பத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண வறுத்த மாவை தான் ஓட்டு மாவு செய்கிறதுக்காக 200 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஓட்டு மாவு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாமல் ஹீட் ஆன பிறகு 200 கிராம் மாவு சேர்த்துக்கிறேன். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டே இருக்கலாம். ஃப்ளேமை ஜாஸ்தியாக வச்சோம்னா மாவு சீக்கிரமே கரிஞ்சிரும். இப்படியே கம்மியாகவே வச்சு வறுத்துட்டே இருக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. 10 மினிட்ஸ்க்கு பிறகு மாவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் நான் ஒரு முட்டையை கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பெரிய தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் கெட்டி பால் மட்டும்தான் சேர்க்கணும். பெரிய தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்த கெட்டி பால் 200 ml சேர்க்குறேன். மொத்தமாக அப்படியே சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதம் பார்த்து சேர்க்கணும். புட்டு மாவுக்கு எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குமோ அது போல் தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். அங்கங்கே கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபால்ட் ஆயிடுச்சோன்னு பயப்பட தேவையில்லை. அழுத்தி அழுத்தி விட்டு வறுக்க சரியாயிடும். அடுத்ததாக பேலன்ஸ் இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன். எனக்கு 200 ml தேங்காய் பால் தேவைப்பட்டது. கெட்டி பாலாக சேர்த்தா மட்டும்தான் ஓட்டு மாவு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கட்டி எல்லாத்தையும் அழுத்தி அழுத்தி விட்டு வறுத்துட்டே இருக்கணும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை எடுத்து காட்டுறதுக்கு தான் உப்பு சேர்க்குறோம், அதிகமாக சேர்த்துறாதீங்க. இது இப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கட்டி எல்லாத்தையும் அழுத்தி விட்டு ஈரப்பதம் எல்லாம் ட்ரை ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. மாவு ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை ஆயிருக்கு. கட்டியையும் அழுத்தி விட்டு கிளறினால மாவில் இருந்த கட்டி எல்லாமே உதிர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கலாம். நெய் கட்டாயம் சேர்க்கணும். நெய் சேர்த்தா தான் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கலருமே டார்க் ஆகும். என்கிட்ட 10 ரூபாய் பேக் 3 பேக்கெட் நெய் தான் இருந்தது. அதை தான் ஒரு பேக்கெட்டாக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா நெய் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கரலாம். 30 ml நெய்யே டேஸ்ட் கரெக்டாக இருந்தது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்குறீங்கன்னா அது உங்களோட விருப்பம், சேர்த்துக்கரலாம். நெய் சேர்த்த பிறகு ஏற்கனவே அழுத்தி அழுத்தி விட்டு கிளறினது போல் இப்போவும் கிளறிக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ மொத்தமாக ½ அன் ஹவர் ஆயிருக்கு. கலருமே நல்லா டார்க் ஆயிடுச்சு. கட்டி எதுவுமே இல்லாமல் மாவுமே நல்லா பவுடர் ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோதான் அழுத்தி விட்டு கிளறினாலுமே கட்டி உடையாதது போலே இருந்தது அப்படின்னா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்து அப்படியே சாப்பிடலாம். நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 2-3 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். இதில் நான் 100 கிராம் சுகர் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் சுகரை அப்படியே கூட சேர்த்துக்கறலாம். இன்றைக்கி நான் பவுடராக சேர்க்குறேன். சாப்பிடும்போது இடையில சுகரை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எங்களுக்கு பிடிக்காதுங்கிறனால பவுடராக சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சுகரை சேர்த்துக்கறலாம். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஓட்டு மாவு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் சூப்பரான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம ராமநாதபுரம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷால்லா சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.